என்ன நடக்குதுங்க? குழந்தை ரொம்ப வெக்கப்படுத்த வெக்கப்படுறவா அன்பு பரப்ப பாரு பரப்ப பாரு மகாராணி சொல்லிட்டு வரக்கூடாது. நீ சொல்லிட்டு கதை தந்து போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க? சொத்து வீட்டுல நொய்ஞ்சுதா அந்த மாதிரி நொய்ஞ்சிட்டாடா அபுஸ்து. நான் அபுஸ்து. ஆமா படுத்துக்கிற தம்பி +2 ரெண்டு பேருக்கு வரப்போது 8 வயசுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க. 60 வயசுல என்னையா பண்ண? என்ன வயசு? 60 வயசா? 60 வயசு ஒரு வயசாடா. 60லும் ஆசை வரும்டா. 60லும் ஆசை வரும். ரொம்ப வெக்கப்படுறியே, என்ன பேசுறீங்க? நாங்கள் இருவரும் குடும்ப விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்துடைய ரகசியத்தை இருவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்க விஷயம்? ஆமாண்டா. கிட்ட போய் ராஜராஜ சோழ பிள்ளைகளோ வளர்த்து விட்டார்கள், அயல் நாடு சென்றிருக்கிறார்கள், பட்டப்படிப்பை முடித்து விட்டார்கள். இன்று வருவதாக செய்து அமைச்சர் அழைத்துவார். அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார். வந்து நின்னாம்ப ஒளிப்பு கவுத்து விட்டு சாங்கன மாதிரி வந்து நிக்கிறான். அம்மா தலைச்சம் குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி வீட்டுக்கு வச்சு முடுங்க. யாரோ நம்ம ஊருக்கு ஏவல் விட்டுட்டு இருக்கிறாங்க. புது வீடு கட்டி பாதியிலே நின்னா திஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க, எங்க கம்பெனில வச்சுங்கிறோம். ஒரு அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க, முனியில நல்லா கூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொருவு சொருவி நம்ம ஊர் முக்கூட்டுல நிக்க வைங்க. மன்னர் கூப்பிடு ராசனா. மன்னர் மன்னா வணங்குகிறேன், வணங்குகிறேன். வாழ்க வாழ்க அமைச்சர்களே, நலமோடு வாழ வேண்டும். மனதார வாழ்த்துகின்றேன். அமைச்சரவர்களே, காதோரம் நடத்தபடி கதை முடிவை காட்டுதல் என்று உரைத்தான். அப்படி எனக்கு வயது தளர்ந்துவிட்ட காரணத்தினால் இந்த நாட்டினுடைய மகளுக்கு முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும், மகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும். இதை நான் மட்டும் பேசிவிட்டால் போதாது, உண்மைதான். இளவரசர் அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள்.
மன்னரின் சொத்துக்கள் வந்திருக்கிறார்கள். தேவையான உனக்கு மன்னரின் சொத்துக்கள் வந்திருக்கிறார்கள். உண்மை. ஆகவே அவர்களுக்கு நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய். அம்மா புலியூர் சரோஜா வீட்டுக்கு போறோம் நாங்க. ஏமா ஆமா. எப்ப பாடி போடி சொல்றேன். எப்ப பேசி அட்வான்ஸ் கொடுத்தோம்? எப்ப பேசுறேன்? இப்பதான் வரீங்களா? இப்பதான் நேரம் வந்துச்சு. பாத்தியா? மாவிலை தோரணங்கள், மகர விளக்குகள், அப்படியே தாளங்கள். இளவரசர் வருகைக்காக. அப்படியே பாத்தியா இளவரசர்? அது யாரு? எல்லக்கல்லு மேல நாய் உட்கார்ந்து எஜமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு தளபதியா? தளபதியா? அனைவரும் இருப்பி கேட்கிறார்கள். எல்லாருக்குமே எழுச்சி நோய் தான். ஆடலுடன் பாடல். கோடான கோடி மக்கள் ஏன் வந்திருக்காங்க? இந்த பணியில எதுக்கு வந்து உக்காந்து எதுக்கு வந்தாங்க? நாங்க தான் பணம் வாங்கி போறதுக்கு கத்திங்க அடுக்கிறோன்னா பணம் கொடுத்து போட்டு இந்நேரத்துக்கு வந்து உக்காந்து கோடான கோடி மக்கள் சொல்லுங்க சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியே இங்க வராங்க. என்ன பண்ணுவ பாரு, கூத்து பார்க்க வரமே அறியாத பசங்க வருவாங்களே, அந்த தலையில டைய அடிச்சுக்கணுமா? அந்த தாய் அப்படியா வருவேன்? ஐயோ உன் குழந்தை அது தூக்கி போட்ட பாடுறாத விழா கோலமாக இருக்கிறது. அப்படியே ஆடலுடன் பாடல் உண்மைதான். மனமடன் காரி போய் ஆரம்பிச்சிருவாங்க.
பாதத்தை அந்த சலகை எப்படி ஜல் 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 ஜல். எங்கள் மனதிலே ஜெல் ஜெல் ஜெல். நாய்கள் லொல் லொல். மன்னா அம்மா, சொல்லுங்க. நாட்டை கட்டுப்படி. ஆமா பல்லாண்டு. உன் பேர் என்னம்மா? ஏய், என் பேர் கல்பனா. கல்பனா. தண்ணி வரும் கல்பனா. தண்ணி வரும். கல்பனா. ஏ சூடா மோட்டர் கலப்பனா தண்ணி வராது. இந்த கலப்பனா 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 அடிக்கிறேன். கலப்புமா. அம்மா, ஏய், ஆத்தத்துல குறை என்பது இருக்கக்கூடாது. இருந்தேன். குடிச்சுக்கிட்டு தான் அனுப்புவேன் என்னத்தே? அந்த தேங்காய் மூடிய. உண்மையானம்மா. யாரியாவா? சிக்கன்ற. ஆமாடா. ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணு. பாட்ட முள்ளே. பாட்டு யாரி. அழகாக பாடுகின்றார். பாட்ட முள்ளே. பாட்டு யாரி. பாட்டு கண்டோ. பாபாலாரி. ஆளே. நாட்டியம் எப்படி இருந்தது? நாட்டியம் சிறப்பாக இருந்தது, ஆனந்தமாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, வேற என்ன? நாம் ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது.